ஒரு மயில் இறந்து போறதை யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க கண்ணு முன்னாடியே இன்னைக்கு ஒரு மயில் இறந்து போச்சு, எங்களால காப்பாத்தவே முடியல. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லில போயிட்டு இருக்கும்போது மயில் ரோடு கிராஸ் பண்ணிருக்குங்க. லாரிக்காரங்க தெரியாம அது மேல ஏத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தர் துணிஞ்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வாயோட வாய் வச்சு ஊதுனாரு, கொஞ்சமா மூச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாட்டினாங்க, தண்ணியும் பாத்தீங்கன்னா குடிச்சிச்சு. நாங்களும் ஃபயர் சர்வீஸ் கால் பண்றோம், ஃபாரஸ்ட்டுக்கு கால் பண்றோம், சரியா ரீச் ஆகல. சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டிலே பாத்தீங்கன்னா மயில ஏத்திட்டு கிளம்பிட்டோம். நாங்க போனது பாத்தீங்கன்னா நாற்றம்பள்ளி ஜிஹெச்சுக்கு தான் போனோம். பட் நாங்க வந்து சேர்ந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ். மயில் பாத்தீங்கன்னா நாங்க வரும்போதே இறந்துடுச்சு. இந்த மயில் இறந்துடுச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களே ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு கால் பண்ணும்போது பக்கத்துல தான் ஃபயர் சர்வீஸ் இருக்காங்கப்பா, நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து ப்ராப்பரா அதை வந்து மீட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாருங்க. சோ நாங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தோம், அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். மயில் இறந்து போனது ரொம்ப சோகமாயிடுச்சு எங்களுக்கே, முருகரோட வாகனம்ன்றதால. ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் மேன்களை ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான்.